இத்தனை ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு. ம், ம். அந்த அதாவது அந்த முனியப்பன் கோயில்கிட்ட என் சித்து பையன் நிக்கான். உள்ள வர முடியாது, முனியப்பன் கோயில்கிட்ட நின்னுட்டான். ம். கோயம்புத்தூர் பைபாஸ் ஃப்ரீயா இருக்குது. கோயம்புத்தூர் பைபாஸ்ல போன வெறும் ஆம்புலன்ஸை போலீஸ் மறிச்சு உள்ள திருப்பி விட்டாங்க. ம், ம். கோயம்புத்தூர் பைபாஸ்ல போன ஆம்புலன்ஸ் என் தம்பி அங்க நின்று ஃபோன் பண்றான். என்னடா ஆம்புலன்ஸ் இந்த பக்கம் மாத்தி விடுறாங்க, ஏதோ ப்ராப்ளம் என்கிட்ட கேட்கறான். ம். அப்போ வரையும் விஜய் வந்து ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகல. அப்பதான் உள்ள வந்துட்டு இருந்தாரு. ம், ம். அப்பவே பின்னாடி ஆம்புலன்ஸ் விட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் நான் சொல்றேன். ம். ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் மறிச்சு போலீஸ் திருப்பிட்டாங்க இந்த பக்கம். ம், ம், ம். அதுக்கா ஆனா அவங்க ஆம்புலன்ஸ் அவ்வளவு அர்ஜென்ட்னா கோயம்புத்தூர் பைபாஸ் போனா ரெட்டிப்பாளையம் பிரிவில் உள்ள வந்துருந்தா நேரா போயிருக்கலாம். ம். ஃப்ரீ ரோடு தான், அந்த பக்கம் யாருமே இல்ல. ம். வேணும்னே கூட்டத்துக்குள்ள 2 ஆம்புலன்ஸ், அது போலீஸ்காரங்க தான் மறிச்சு திருப்பினாங்க. என் தம்பி கண்ணால பாத்துருக்கான். ம், ம். மூணாவதுங்கன்னா கரெக்டா யாரும் தெரியல, ஒரு அம்மா வண்டி அந்த கூட்டத்துல எல்லாம் விழுகும் போது ஒரு அம்மா மேல ஒரு வண்டி விழுந்துருச்சு. ம், ம். ஒரு பையனை தூக்க சொன்னதுக்கு அது மேல கால் வச்சு ஏறிட்டாங்க. பாட்டு ஓடுறான். நான் தூக்குடா அது கால் வச்சு ஏறி நின்னுட்டு ஒரு அமுத்திட்டு போனான் அவன். யார் அவன்? அவன் இந்த பையன் யாருன்னு தெரியல. நான் ஆளு வந்து கவிதார பையன் நான் பாத்திருக்கேன். ஆனா பேரு என்ன எதுவுமே தெரியல. எந்த பக்கம் ஒண்ணா ம். சரவணா மெஸ்ன்னு, அதே கனவுத் மிஸ் ஆப்போசிட்ல ஒரு சரவணா மெஸ் ஒரு இது கால்ல இருக்கு, வச்சு பேக்கரி. மிதிச்சிட்டு போனானா குழந்தை? ஆமா, ஸ்கூட்டி, அதாவது ஒரு அம்மா விழுந்துட்டாங்க, மேல ஸ்கூட்டி விழுந்துருச்சு. ம். எல்லாரும் தூக்க பாக்குறாங்க. அவன் அந்த ஸ்கூட்டி மேல ஏறிட்டு ஓடுறான். ம், 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 ம். ஸ்கூட்டி மேல ஏறிட்டு ஓடுறான். இவ்வளவு விஷயம் நடக்குது. நான் இது ம். அத்தனை பேருமே நிறைய விஷயம் கவர் பண்ணாங்க. நான் எதுவுமே வெளியில சொல்லவே வேணாம். ம். அதான் சொல்றாங்க, இதெல்லாம் நாங்க சொன்னோம் அவங்கள்ட்ட எல்லாம், ம். இதுலயுமே நான் நியூஸ்ல போடவே வேணாம் சொல்லி சொல்றாங்கண்ணா. ம், 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 ம். நான் வந்து டிவிக்கு அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சொல்லலண்ணா. உண்மையுமே அவ்வளவு வேதனை. என் ஃப்ரெண்டோட தங்கச்சி இறந்துட்டாங்கண்ணா. என் வேதனையா இருக்குண்ணா. ம், ம், ம். என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கழுத்துல கால வச்சு மிதிச்சு தெரியாம நடந்ததா இல்ல எத்தனை வேணும்னு பேருக்கு தெரியல. கத்திய வச்சு கிழிச்சிருப்பாங்க? 12 பேருண்ணா. 12 பேருக்கு? 12 பேருண்ணா கத்தி வச்சு கிழிச்சிட்டாங்க. 12 பேருக்கு. ஓஹோ. அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் போனாங்களா? இல்ல ரொம்ப இல்ல, காயமா, அவங்க- serious ஆயிருந்தானா? அதாவது சின்ன சின்ன காயம் தானா, ஆனா கத்தி வச்சு கிழிச்சு விடணும். காயம் பண்ணி சின்ன சின்ன காயம் தான். எந்தெந்த எங்க இடத்துல கிழிச்சிருக்காங்க? முதுகுலையா, கையிலையா? முதுகுல தோள்பட்டையில, பின்னாடி கையில ம், 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 ம். கத்தி வச்சு கிழிச்சிருக்காங்கண்ணா. என்னது? ஆனா என்னன்னா கூட்டமா இருக்குதுண்ணா. விஜய் பார்க்க வர ஏன்னா கத்தி எடுத்துட்டு வரணும் கூட்டத்துக்கு. அதுக்கப்புறம் பேங்க்